கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த நாளுக்கான தியான அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து தியானிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம். தாவீது கிலெயாத் தேசத்து யாபேஸ் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயை செய்து அவனை அடக்கம் பண்ணினபடியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிகளை தேடி பெற்றுக்கொண்ட யாபேசின் மனுஷர்கள். பிற்காலத்தில் நீங்கள் இந்த யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்க முடியும். எல்லாரும் அந்த ஜெபத்தை செய்வோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான் என்று படிப்போம். இந்த இடத்துல யாபேஸ் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாபேசின் மனுஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தார்கள்? சவுல் கில்போபா மலையிலே மடிந்து போகிறான். அவனுடைய உடலை பெலிஸ்தர்கள் கொண்டு போய் தூக்கி போடுகிறார்கள். இதை அறிந்த யாபேஸ் மனுஷர்கள் பலசாலிகளாய் புறப்பட்டு போய் சவுலின் குமார் உடலையும் யோனத்தானின் உடலையும் மல்கிசுவாவின் உடலையும் எடுத்துக்கொண்டு வந்து அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். இந்த யாபேஸ் மனுஷர் சவுலுக்கு இதை செய்ய காரணம் என்ன? ஏன் அவர்கள் போய் இதை செய்கிறார்கள்? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தால் தான் புரியும். அம்மோனியனாகிய நாகாஸ் என்கிற ராஜா யாபேஸ் தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். அப்படி வந்த பொழுது அவர்கள் தங்களால் அவனை எதிர்க்க முடியாது என்று கண்டு சவுல் இருந்த நாட்டிலே வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்பொழுது சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் ஓர் இணை மாட்டை பிடித்து 12 துண்டுகளாக்கி இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளெல்லாம் அனுப்பிவிட்டு சொல்கிறார், சாமுவேலின் பின்னாலேயும் சவுலின் பின்னாலேயும் புறப்படாதவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்கிறார். அப்படி தேவனால் உண்டாகின பயங்கரத்தினால சவுல் புறப்பட்டு போய் யாபேஸ் தேசத்து குடிகளுக்கு விரோதமாய் வந்த நாகாஸ் என்கிற அம்மோனின் ராஜாவை சங்காரம் பண்ணி அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கிறார். பாருங்கள், யாபேசின் குடிகளுக்கு சவுல் செய்த நன்மையை அந்த தேசத்தின் குடிகள் மறக்கலை. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை மறந்துடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக இருக்குது. தேவன் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம மறக்கவே கூடாது. அந்த யாபேசின் குடிகள் சவுல் தங்களுக்கு செய்த நன்மையை மறக்காமல் இருந்து அவனை அடக்கம் பண்ணா பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறான். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவ அளவுக்கு இந்த குடிகள் என்ன செஞ்சாங்க? நடந்து கொண்டார்கள். ஆகவே இந்த காலவெளியிலேயும் என்னுடைய வார்த்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியான காரியங்களை இந்த நாட்களிலே செய்வதற்கு நீங்கள் முற்படுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இதற்கு மாறாக நம்மை செயல்பட வைக்கிற நம்முடைய மாம்ச கிரியைகளை நம்மை விட்டு அழித்து போடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாபேசின் குடிகள் தாவீதினுடைய வாயினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சகாயம் கிடைத்தது. அப்படி போலவே இன்றைக்கும் நீங்கள் மற்றவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. யாரும் உங்களை சபிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை இந்த காலவெளியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாய் மாற்றுவாராக. பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலையும் யாபேசின் குடிகளைப் போல நாங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடிகளாய் மாறுவதற்கு எங்கள் கிரியைகள் அப்படிப்பட்ட கிரியைகளாய் மாறட்டும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.